எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு கண்கள் கலங்க வைக்கிற விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய மகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு துயரம் ஏற்பட்டிருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே ஒரு காரியம் பண்ணார். அதன் பிறகு முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய மகளுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஒட்டுமொத்த தமிழகம் இந்தியாவும் இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய மகளுக்கு என்ன ஆச்சு, உடனடியாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, அதன் பிறகு நடந்தது என்ன, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நம்முடைய தமிழகத்துக்கு ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்குது, பல சிஎம்கள் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய சிஎம்மை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, வட மாநிலத்தில் மக்கள் ஒவ்வொருத்தருமே முதலமைச்சர் விஜய் மாதிரி எங்களுக்கு ஒரு சிஎம் வரணும், அப்போ தான் எங்களுடைய மாநிலமும் தமிழகம் மாதிரி ஒரு சிறந்த மாநிலமாக முன்னேறும். எங்கள் மாநிலத்து சிஎம்கள் எல்லாருமே எங்களை கொள்ளையடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் விட்டால் இன்னும் ஒரு சில வருடங்களில் எங்கள் மாநிலத்திலேயே அழிச்சிருவாங்க. குறைஞ்சபட்சம் முதலமைச்சர் விஜய் அவர்களை இந்தியாவுடைய பிஎம் ஆக்குங்க அப்படின்னு ஒவ்வொரு வட மாநிலத்து மக்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரீல்ஸ்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ரீல்களுமே பல மில்லியன்கள் வியூஸ் போயிட்டு இருக்குது. பல மக்கள் ரீல்ஸ்கள் போடுறாங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய முதலமைச்சர்கள் வந்திருந்தாலும், பல மாநிலத்தில் பல சிஎம்கள் இருந்தாலும் யாரை பற்றியுமே மக்கள் இப்படி பேசவே மாட்டாங்க. இந்தியா முழுக்கலாம் இப்படி பேச மாட்டாங்க. அந்தந்த மாநில மக்கள் பேசுவாங்க. ஆனால் முதல் முறையாக ஒரு குறிப்பிட்ட மாநிலத்து சிஎம்ஐ ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிஎம் ஆக்கும்னு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் பேசுறது இதுதான் முதல் முறை. இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எவ்வளோ சாதனைகளை பண்ணியிருக்கிறாருன்னு. ஆனால் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக மக்கள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, என்னதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவ்வளோ சிறப்பான ஆட்சியை கொடுத்திருந்தாலும், நாங்கள்லாம் ஆசைப்பட்டு அவரை சிஎம் பதவியில் உட்கார வச்சிருந்தாலும் எங்களுக்கெல்லாம் இருக்கிற கடைசி ஆசை ஒன்று தான், முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தோடு சேரணும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கஷ்டகாலத்தில் இருக்கும்போது கூட இருந்தவங்க சங்கீதா அவர்கள் தான். இன்னைக்கு சங்கீதா லண்டனில் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. த்ரிஷா அவங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட இருக்கிற போட்டோஸை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. த்ரிஷா இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க கூட வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்ட சங்கீதா அவர்கள் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் விஜய் அவர்களும் சங்கீதாவும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தான் திரும்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தானே இருக்கல இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி எல்லாருமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் விஜயுடைய மகள் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் மேலே அதீத பாசமாக அவங்களுடைய முதலமைச்சர் விஜயுடைய மகனை விட முதலமைச்சர் விஜயருடைய மனைவி சங்கீதாவை விட மகளுக்கு தான் முதலமைச்சர் விஜய் மேலே அதிக பாசமாக. இத்தனைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் சிஎம் ஆன உடனே வாழ்த்துக்கள் ஸ்டேட்டஸை முதலமைச்சர் அவங்களுடைய மகள் போட்டிருப்பாங்க. அதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசம் அப்படின்னு. அவங்க இது குறித்து ஏற்கனவே விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய மகள் ஒரு நாள் கூட என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டா, ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டா. இன்னைக்கு அவங்களுடைய அம்மாவோட சேர்ந்து லண்டனில் இருக்கிறா, எனக்கு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்கிறத எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காராம். இப்படிப்பட்ட அவங்களுடைய மகள், அதாவது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க மகள் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் முதலமைச்சர் விஜயுடைய மகள் ரொம்பவே சாப்பிடாமே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க அப்பா கூட பேசணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தினாலையும், அப்பா கூட பேசாமல் இப்படி தனியாக இருக்கிறமே, குடும்பம் இப்படி பிரிஞ்சிருச்சேன்னா அவங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குதான். அதனால் அடிக்கடி சாப்பிடாமல் இருந்துகிட்டே இருப்பாங்களாம். அப்படி அதிக நாள் இருக்கிறதுனால அவங்களுடைய மகளுக்கு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய மகளுக்கு உடல்நிலை மோசமாகி மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்களாம். உடனடியாக மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மனசில் இருக்கிற பிரச்சனையை முதல்ல சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் முதல்ல அவங்களுடைய அப்பா கூட பேச சொல்லுங்கன்னு சொன்னதுனால முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட விஷயம் தெரியப்படுத்த உடனே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய மகள்கிட்ட ஃபோனில் பேசினாங்களாம். அம்மா,
எங்களுக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம், நீ கவலைப்படாத, இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும், நீ நல்லா சாப்பிடு, சீக்கிரமாக நம்ம பார்ப்போம், இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக சரியாகும்னு சொன்ன பிறகு தான் முதலமைச்சர் விஜய் அவங்களுடைய மகள் உணவு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்களா, கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்களா, அவங்களுடைய உடல்நிலை இப்போ நல்ல நிலைமைக்கு தேறி இருக்குதான். நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிகப்பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.